புறத்தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. அதற்கு முன்பாக அவர் கூட பேசுறதுக்கு முன்பாக நேற்று நிறைய நீங்கள் கேட்ட கேள்விகளை எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே போல் இன்றும் நிறைய கேள்விகளை நீங்கள் நேற்று வீடியோவில் பதிவு பண்ண கேள்விகளை டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். அது வீடியோவுடைய கடைசியில் இருக்கும். தொடர்ச்சியாக வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல என்ன கேள்வி அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டிபேட், அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டிபேட்டில் பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி அப்படின்றவர் ஒரு இஸ்லாமியரை தவறாக பேசிட்டார், மதத்தின் அடிப்படையில் அவர் விமர்சனம் பண்ணிட்டார் அப்படின்ற கண்டனமானது எழுந்திருந்தது. அவர் தாவேக்காவுக்காக பேச வந்திருந்தார், முஸ்தபா அப்படின்றவர். ஸோ இவர் பத்திரிகையாளர் அப்படின்ற அடையாளத்தில் போயிருந்தாங்க. ஸோ அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் திமுகவுக்கு கூஜா தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரகுமார் தேரடியை பார்த்து கேட்குறாரு. அதற்கு இவர் பதிலடி கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் நீங்கள் தலையில் என்ன தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இஸ்லாமியர் தொப்பி போட்டு வந்திருக்காரு, அதை வைத்து அவரை கார்னர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான அவருக்கு எதிரான கண்டன குரல்கள் இப்பொழுது எழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்கறது, உங்களுடைய பார்வை என்ன? அதான் இப்போ இந்த இஷ்யூவை பொறுத்தளவில் நீங்கள் சொன்னது போல் கொஞ்சம் பழைய இஷ்யூ தான். ரெண்டாவது, ஒரு டிவி டிபேட்டில் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான காரசாரமாக அவங்க பர்சனலாக அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்கா, இதை நீங்கள் விவாதிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது நியாயமான கேள்வியும் தான். பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி வேறு சில முக்கியமான விஷயங்களையும் நம்ம பேசிடலாம் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். சில பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது, இதை சுற்றி நம்ம அதையும் பேசிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஆக்சுவலாக அந்த டிபேட்டை பார்க்கவே இல்லை. சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோ ஷேர் ஆச்சு. குறிப்பாக விஜய் ஆதரவாளர்கள் ரொம்ப ஆக்டிவாக இந்திரகுமார் அவர்களை ரொம்ப கடுமையாக அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ தான் எனக்கும் அது தெரிய வருது. ஸோ ஓகே, இந்திரகுமார் இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்கார் அப்படின்றது விஜய் ஆதரவாளர்கள் வழியாக தான் நமக்கு தெரிய வருது. ஸோ அவர் பேசின விஷயம் டெஃபினட்டாக தப்பு தான். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி பத்திரிகையாளர் அப்படின்ற போர்வையில் கூஜா தூக்கிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாரு இவர். அதுக்கு இந்திரகுமார் அவர்கள் இப்போ நீங்கள் என்ன தூக்கிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனோட சொல்கிறாரு. ஸோ கிளியர் கட்டாக நான் பார்க்கும்போது அந்த அவரோட தொப்பி, அந்த இஸ்லாமிய நண்பர் அணிஞ்சிருந்த அந்த தொப்பியை தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அது பர்சனல் அட்டாக். 2 பேருமே பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க. இவர் இன்னும் கொஞ்சம் கூட பர்சனலாக போய் அவரோட ரிலிஜனையும் டச் பண்ணுற மாதிரி அவர் பேசுகிறார். இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். இந்திரகுமார் அவர்கள் எனக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு நண்பர் தான். பட் இருந்தாலும் இதை நம்ம எப்படி அணுகணும்னு நான் பார்க்குறேன்னா, சோஷியல் மீடியாவில் இந்த டிபேட்ஸ்லாம் பார்க்கும்போது திமுக காரங்க இஸ்லாமியர்களையோ மைனாரிட்டிஸையோ டீல் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, நிறைய நேரங்களில் ஏறக்குறைய பாஜக ஸ்டைல்லே தான் அவங்களும் டீல் பண்ணுறாங்க. திமுக ஆதரவாளர்களை பொறுத்தளவில் எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல எங்களுக்கு எதிராக நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அப்புறம் நாங்கள் எப்படி பாஜக என்ன ஸ்டைலில் அட்டாக் பண்ணுவாங்களோ அதே ஸ்டைலில் நாங்களும் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மெத்தட் அவங்க கையாளுறாங்க. இது எப்பவும் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல, சில நேரங்களில் அவங்க பண்ணுறாங்க. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சீமான் அவர்களை விமர்சிக்கும் போது சைமன் அப்படின்ற வார்த்தையை ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. நல்லா ஃபேமஸான பெரியாரிஸ்டுகள், முக்கியமான திமுக ஆதரவாளர்கள் நிறைய பேர் பார்த்தோம்னா சைமன் யூஸ் பண்ணுவாங்க. பாஜகவினரும் அதை யூஸ் பண்ணுவாங்க. முதல்ல அவங்க தான் அதை கைன் பண்ணாங்க. ரைட். சைமன் அப்படின்னு. ரைட். இப்போ பாஜக அதை யூஸ் பண்ணுறாங்கன்னா எனக்கு பெரிய ஆச்சரியம் கிடையாது. பாஜக காரங்க இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களோட ஃபுல் நேமை வெளியிட்டாங்க, ஜோசப் விஜய் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் என்னன்னா, அவங்கள பொறுத்தளவில் ஜோசப் அப்படின்ற அந்த கிறிஸ்தவ அடையாளத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ பாஜக காரங்க எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, இவர் ஒரு கிறிஸ்டியன், மேபி கிரிப்டோன்னு யோசிக்கலாம்னு நினைக்கிறேன், அதை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஐடியாலஜி ஹிந்துத்துவ ஐடியாலஜி. ஸோ அவங்க கிறிஸ்டியானிட்டியை, இஸ்லாமை ஒரு எதிரியாக பார்க்குறாங்க. அதனால அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சி அவங்க பண்ணுறாங்க. ரைட், அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அது தப்பு தான், பட் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் நீங்கள் என்ன பண்ண முயற்சி பண்ணுறீங்க? அவர் சீமான்னு அவர் தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. அவருக்கு அவரோட பேர் அதுதான். அந்த பேரை வச்சுக்கிறதுக்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. இப்போ நாளைக்கு நீங்கள் உங்களோட பேரை மாற்றிட்டீங்கன்னா நான் ரெஸ்பெக்ட் பண்ணி உங்கள் பேரை நான் சொல்லணும். நீங்கள் என்ன பேர் வச்சிருக்கீங்களோ அந்த பேரை தான் நான் சொல்லணும். பட் அதை விட்டுட்டு அவரோட நேம் சைமன் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்கன்னா அது என்ன காட்டுது? எதை காட்டுது? அதில் ஏதாவது தப்பு இருக்கா? ஸோ கிறிஸ்தவரான தவறா? அப்போ ஏன் அதை நீங்கள் கொண்டு வரீங்க? அப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்டியன் நேம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏறக்குறைய பாஜகவோட பாணிலே தான் நீங்களும் அதை அப்ரோச் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறோன்னு கூட தெரியாமல் நீங்கள் இந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அட்டாக்ஸ்லாம் வந்திருக்கா? எனக்கு வந்திருக்கு. சோஷியல் மீடியாவில் பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஏறக்குறைய அதே ஸ்டைலில் பாஜக ஸ்டைலே அட்டாக் பண்ணுவாங்க. மதத்தை வச்சு
மதத்தை வச்சு பண்ணுவாங்க. ஒன்றை மாதிரியான இந்த மதம் பேர்லாம் சொல்லி திமுக மட்டும் இல்லைன்னா நீங்கள்லாம் இன்னைக்கு இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம். ஓகே, நிஜமாவே ஒரு காவலனாக இருக்கணும் இப்படி பேச மாட்டாங்களே. ஸோ நீ எதுக்கு யூஸ் பண்ணுறப்ப இந்த விஷயங்கள்லாம் பயங்காட்டுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் மட்டும் இல்லைன்னா அவங்களால சர்வைவே ஆக முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்கள பொறுத்தளவில் அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா அவங்களுக்கு ஓட் போட்டுடணும், அவங்கள யாரும் விமர்சிக்கக்கூடாது. அதை தாண்டி ஏதாவது கேட்டாச்சுன்னா ஏறக்குறைய பாஜக பாணியிலேயே அவங்கள அட்டாக் பண்ணுறது. ஆனால் இன்னொன்று அவர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ தொடர்பாக இந்திரகுமார் தேரடி, எனக்கு திருமணம் பண்ணி வச்சதே ஒரு இஸ்லாமியர் தான், அப்துல்லா எம்பியாக இருந்தார், இப்பொழுது பதவி காலம் முடிஞ்சிருச்சு. ஸோ அவர் தான் வந்து எனக்கு தாலி எடுத்து கொடுத்து திருமணம் பண்ணி வச்சார். அதே போல் வந்து பல்வேறு விவாத நிகழ்ச்சிகளில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்கள் போகும்பொழுது நான் வந்து அதை நிறுத்த சொல்லி பிரச்சனைலாம் பண்ணியிருக்கேன். ஸோ பெரியாரிய பார்வையிலேருந்து பார்த்தா மட்டும்தான் என்னுடைய கருத்துக்கள் எப்படியானது அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ராமாயணத்தை படிச்சுட்டு அந்த பார்வையில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது சரி வராது அப்படின்னு சொல்கிறார். பெரியாரிய பார்வையிலிருந்து எல்லாருமே பார்க்க முடியாது. நான் பெரியாரிஸ்ட் இல்லை, நீங்கள் பெரியாரிஸ்ட் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி மக்கள் பெரியாரிஸ்டுகள் கிடையாது. ஸோ நம்ம சாதாரண மக்களோட பார்வையிலிருந்து தான் பார்க்க முடியும். முதல்ல முற்போக்காளர்கள் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பெரியாரியம், பெரியாரிசம், முற்போக்கு, கம்யூனிசம் இந்த விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் 1% மக்களுக்கு தான் தெரிஞ்ச விஷயங்களா இதெல்லாம் இருக்கும். மெஜாரிட்டி மக்கள் சாதாரண மக்களாக இருப்பாங்க. காலையில் எந்திரிப்பாங்க, சாமியை கும்பிடுவாங்க, வேலைக்கு போவாங்க, முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வருவாங்க, நைட் சாமியை கும்பிடுவாங்க, படுத்து தூங்குவாங்க. ஸோ எல்லாருமே பெரியாரிய பார்வையில் தான் பார்க்கணும்னா அப்படிலாம் பார்க்க முடியாது. எல்லாரும் சாதாரண சாமானிய பார்வையில் தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் அன்னைக்கு டிவியில் பேசுனது தவறு தான். அந்த மாதிரி நீங்கள் எதை தூக்கிட்டு வரீங்கன்னு இப்படி சிக்னல் கொடுத்து காட்டும்போது கண்டிப்பாக அது வேற மாதிரியான மெசேஜ் தான் கன்வே பண்ணுது. எல்லாருமே பெரியாரிய பார்வையில் அதை நம்ம அப்ரோச் பண்ண முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அதனால எனக்கு இன்னமும் அவரோட ஆர்கியூமெண்ட் வந்து ஏற்புடைய ஒரு விஷயமா இல்லை. ரெண்டாவது, அமெரிக்காலாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ அங்கே கருப்பின மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பொறுத்தளவில் ஒரு நல்ல ஒரு கருப்பின மக்களாக குட் பாயாக இருக்க வரைக்கும் வெள்ளைக்காரன் கோவப்பட மாட்டான். பட் வெள்ளைக்காரனுக்கு எதிராக கேள்வி கேட்டு பிரச்சனையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சா அப்போ வேற மாதிரி டீல் பண்ணுவான். ஸோ வெள்ளைக்காரனை பொறுத்தளவில் அந்த அங்கிள் டாம் வாங்க அடங்கி அமைதியாக போகிற அந்த கருப்பின மக்களை வந்து அங்கிள் டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வெள்ளைக்காரனுக்கு பிடிச்ச மாதிரி செயல்படுறது. அப்படி இருக்க வரைக்கும் விட்டுருவாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் வந்து திமுகவுக்கு சாதகமான விஷயங்கள் பேசிட்டு திமுகவுக்கு ஓட்டை போட்டுட்டு திமுகவை சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் இந்த திமுக ஆதரவாளர்கள் குவைட்டாக விட்டுருவாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல யாராவது கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் அப்போதானே இவங்களோட சுயரூபம்லாம் வரும். ஸோ நார்மலாக இருக்கிற வரைக்கும் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருப்பாங்க, நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் உங்களை டைரெக்டாக ஒருத்தன் கொஸ்டின் பண்ணும்போது அப்போ நீங்கள் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷன்ஸ்லாம் வெளில வருதில்ல, அதுதான் சிக்கலான ஒரு விஷயம். அதுதான் இங்கே வெளிப்பட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? எனக்கு அதான் அப்படி தான் நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு இப்போ பெரியார் அட்டாக் பண்ணும்போது அப்போ நானும் சைமன் தான் சொல்லுவேன். அப்போ அங்கே தானே வெளில வருது. பெரியாரை நான் பெரியார்னு சொல்ல மாட்டேன், ஈவேரான்னு சொல்லுவேன்னு அவங்க என்டிகே காரங்க சொல்லும்போது அப்போ நான் சீமான்னு சொல்ல மாட்டேன், சைமன் தான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் எதை அட்டாக் பண்ணுறீங்க? அங்கே சீமானோட ரிலிஜனை நீங்கள் டச் பண்ணுறீங்க. என்ன ரிலிஜனாக இருந்தால் என்ன? நீங்கள் அரசியல் தானே பேச வந்திருக்கீங்க, அரசியலாக டீல் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த எமோஷன்ஸ்லாம் பட்டுன்னு வெளில வரும்போது தான் உண்மையான குணம் வந்து அப்படியே டக்குன்னு வெளில வருது. ஒரு செகண்ட் பார்த்தோன்னா அப்படியே டக்குன்னு அந்த காவி கலர் வந்து வந்துட்டு அப்படி போகுது. அப்புறம் திருப்பி மறைச்சிடுறாங்க அதை காம் பண்ணி. பெரியாரை வந்து பெரியார்னு சொல்கிறது ஈவேரான்னு சொல்கிறதே பிரச்சனையாக இருக்குங்க. அவர் பேர் ஈவேரா தானே, அதை வந்து நான் விருப்பப்பட்டு ஒரு விஷயத்த சொல்லலாம், அது பிரச்சனை கிடையாது. நான் அவருடைய பேரை நான் உச்சரிக்கிறேன், ஈவேரா அப்படின்றத ஒரு பேர் நான் உச்சரிக்கிறேன். அதே போல வந்து கலைஞருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் வந்து ராஜீவ்காந்தி அவர்கள்லாம் வந்து ஒரு டிபேட்லேயே சொன்னார், நீங்கள் வந்து இனிமே இன்னொரு கெஸ்ட்டை பார்த்து ஏதோ சொல்கிறாரு, நீங்கள் இனிமேல் வந்து கலைஞர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒருத்தவங்களை கம்பல் பண்ணுறாங்க, நெருக்கடிக்கு உட்படுத்துறாங்க. அப்படி பேசல அப்படின்னா நீங்கள் ஒரு பிஜேபி ஆதரவாளர் அப்படின்ற ஒரு டோனுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க. ஸோ அவர் பேர் கருணாநிதி தான், நான் விருப்பப்பட்டு கலைஞர்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது, ஆனால் நீங்கள் என்ன கம்பல் பண்ணுறீங்க, நீங்கள் கலைஞர் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இது கலாச்சாரம் சார்ந்த விஷயம். இது ஏறக்குறைய ஒரு சர்வாதிகார போக்கு தான். இது கல்ச்சர்லாம் நீங்கள் ஒரு நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பெரியார் அப்படின்னு தான் சொல்லணும், கலைஞர் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நான் ரீசெண்டாக பார்த்த 2 திராவிட ஆதரவாளர்கள் அவங்க அதான் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்குலாம் கருணாநிதினு சொன்னாலே சுருன்னு ஏறுங்க அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதான் ஜோக்காக இருந்தது, ஏன் இவங்க இவ்வளவு பேசிக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு எது கோவம் வரணும்? இந்த எம்ஜிஆருமே பொன்மனச்சம்பல் எம்ஜிஆர்லாம் சொல்லலாம், எம்ஜிஆர் தான் சொல்கிறேன். பேசிக்லி கருணாநிதி அவர்கள் அவர் ஒரு லீடர், நிறைய பேருக்கு அவரை பிடிக்கும், பெரிய சப்போர்ட் இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, எல்லாமே ரைட்டு. அவரை கருணாநிதினு ஒருத்தர் சொல்கிறாருன்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது?
சம்பந்தமே இல்லையா? எப்பயோ ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தவர், அஃப்கோர்ஸ் பெரிய லீடர் தான். அவர் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஏன் கோவம் வருது? அப்போ பிரச்சனை உங்ககிட்ட தானே இருக்கு. ஏதோ ஒரு பலவீனம் உங்ககிட்ட இருக்குல்ல, ஏன் அப்படி எதிர்பார்க்குறீங்க நீங்க? ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு பர்சனலாக நான் மைக்கேல் ஜாக்சன் ஒரு கலைஞனா பார்க்கலாம், ரஜினிகாந்தை ஒரு கலைஞனா பார்க்கலாம். என்னை பொறுத்தளவு பெஸ்ட் கலைஞன்னா மேபி ரஜினிகாந்தா இருக்கலாம். அப்போ நான் ரஜினிகாந்தை ஒரு கலைஞர்னு சொல்லலாம். நான் எதுக்கு அப்புறம் கருணாநிதி அவர்கள் நான் கலைஞர்னு சொல்லணும்? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும்ல. ஸோ என்னை பொறுத்தளவில் வேற ஒரு லீடர் வந்து மிகப்பெரிய ஒரு லீடரா இருக்கலாம். ஸோ நான் அவரை வந்து பர்சனலா பெரியார் நினைச்சுக்கலாம். எனக்கு அந்த அந்த ஃப்ரீடம் எனக்கு இருக்கணும் இல்லை. எல்லாருமே இவரை வந்து கலைஞராக பார்க்கணும், எல்லாருமே இவர் ஒரு ஆர்டிஸ்டா பார்க்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாது இல்லை. எனக்கு மேபி எம் ஆர் ராதா ஒரு பெரிய சிறந்த ஆர்டிஸ்டா மேபி எம் ஆர் ராதாவை நான் பார்க்கலாம். ஸோ அதனால இது வந்து கல்ச்சர்ல ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்றதுக்கு பாருங்க. நீங்களே ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்றீங்க, இவர் தான் தி ஆர்டிஸ்ட், எல்லாருமே அப்படிதான் சொல்லணும். சொல்லலைன்னா நாங்கள் ப்ரெஷர் போடுவோம், சோஷியல் ப்ரெஷர் போடுவோம். இந்த நரேட்டிவை வந்து இன்னைக்கு நம்ம இப்படி அசால்ட்டாக பேசிட்டோம். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படி பேச முடியாது. அப்போ டிவியில், அங்கே இருந்த பத்திரிகைகளில் எல்லாத்துலேயுமே இந்த நரேட்டிவை ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டமைச்சு வச்சுருந்தாங்க. இன்னைக்கு இதெல்லாம் ஸ்லோவாக உடையுது. இன்ஃபேக்ட் அது ரொம்ப அவசியம்னு நான் பார்க்குறேன். கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி பண்ணாங்க. அவங்களோட லீடர்ஸை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. கம்யூனிஸ்ட் ரூல் இருக்கும்போது சோவியத் யூனியனில் லெனினுக்கு எதிராக நீங்கள் எதுவும் பேசிட முடியாது. இன்ஃபேக்ட் ஸ்டாலினுக்கு எதிராக எதுவும் பேசிட முடியாது. பட் ஸ்டாலின் இறந்ததுக்கு அப்புறம், க்ரூஷேவ் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஸ்டாலினையும் சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டார். பட் கம்யூனிஸ்ட் ஸ்டேட்ல பார்த்தோன்னா சில ஹோலி கவுஸும் வாங்கல, சில புனித பசுக்கள் இருக்கும், நீ அதை கையே வைக்க முடியாது. கால் மார்க்ஸா இருக்கலாம், எங்கல்ஸா இருக்கலாம், சைனால மாவ், அதே மாதிரி ரஷ்யாவில் எடுத்துக்கிட்டோம்னா லெனின். ஆமா, ரஷ்யால தான் சொல்லுவாங்க, ஒரு ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க. இப்போ ரஷ்யால ஒரு 2 விவாதம் வருதுன்னு வச்சுக்கோங்க, 2 டிஸ்கஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. டிஸ்கஷன்ல ஜெயிக்கணும்னா நீங்க ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. லெனினை கோட் பண்ணா போதும். லெனினை கோட் பண்ணியாச்சுன்னா ஆயிடுவாங்க. ஆமா, நீங்க டிஸ்கஷன்ல ஜெயிச்சிடலாம். ஸோ அது எது கரெக்ட் எது தவறுலாம் கிடையாது, லெனின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது தான். ஸோ எல்லா இடத்துலையும் லெனினை கோட் பண்றது, மார்க்ஸை கோட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்பயும் பார்த்தோம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கான கேள்விகளுக்கான எல்லா பதில்களும் பார்த்தோம்னா பெரியாரியத்தில் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஃபேமஸான யூடியூபர்ஸ் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பிற்போக்குத்தனமான பேச்சு இதெல்லாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ பித்தாகரஸ் தேரம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஒரு கலெக்டர் கூட வந்து அதை பேசியிருந்தாரு. அது வந்து அப்பொழுதே தமிழர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதன் பிறகுதான் அதை இப்பொழுது வெள்ளக்காரர்கள் கொண்டு வந்து பிரபலம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கலெக்டர் பேசுறாருன்னு வச்சுங்களேன். இது இவங்க பிற்போக்குன்னு சொல்றாங்க. அப்போ எப்படி அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க முடியும்? என்னங்க பிற்போக்கு பேசுறீங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இதே வாய் இன்னொரு பக்கம் என்ன சொல்லுதுன்னா, உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு பெரியாரிட்ட எப்படி இருக்க முடியுது? ஸோ இது எனக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இதில் ஓரளவுக்கு வந்து மிகைப்படுத்துதல் இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நவீனத்துவமும் அன்னைக்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுல எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. அதுல கொஞ்சம் மிகைப்படுத்துதலும் இருக்கு. தமிழர் அப்படின்றதுக்காகவே நான் வந்து அதை ஏற்றுக்க முடியாதுன்னு வச்சுக்கலேன். ஸோ சில குறைபாடுகளும் இருக்கு, அதுல உண்மையும் சிலது இருக்குன்னு வச்சுங்க. அதே போல வந்து இதுல என்னன்னா, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு பெரியாரியத்தில் இருக்கு, அதை நீ ஏத்துக்கோ. ஏன் எனக்கு கம்பல் பண்ற நீ? அதுல ஒண்ணுமே இல்லையே நான் சொன்னா பிரச்சனை பண்ணிடுறாங்க. நீ பாஜக ஆதரவாளர் அப்படின்ற ஒரு முத்திரை என் மேல ஈஸியா குத்திர முடியுது அவங்களால. அதான் இப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் யூஎஸ்ல இருக்காரு. அவரு பயங்கரமான வெறித்தனமான ஒரு மார்க்சிஸ்ட், அங்க இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிசம் அமைப்புலையும் அவரு இருக்கார். அவரு அதான் எப்பவும் சொல்லுவார், இந்த மாதிரி மார்க்சிசத்துல எல்லாத்துக்கான சொல்யூஷனும் இருக்கு, நான் மார்க்ஸுக்குள்ள இருக்குன்னு சொல்ல வரல, மார்க்சிசம்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ மார்க்சிசம் அப்படின்ற அந்த ஐடியாலஜியை ஒரு கண்ணாடியா நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அது வழியா நீங்க பார்க்கும்போது எல்லாத்துக்குமான தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும், எல்லா சோஷியல் ப்ராப்ளம்ஸுக்கான சொல்யூஷனும் அதுல இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஏறக்குறைய பெரியார் ஸ்டிலும் இங்க அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. பெரியாரியம் அப்படின்ற அந்த சித்தாந்தத்துக்குள்ள எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வும் இருக்கு, சோஷியல் ப்ராப்ளம்ஸுக்கான தீர்வு இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இது என்னன்னா, மனிதர்களுக்கு வந்து எப்பவுமே பார்த்தோம்னா ஏதோ ஒண்ணுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்கும். பேசிக்கலி ஹியூமன் பீயிங்ஸே அப்படிதான். ஒரு பெரிய ஸ்டாரை பார்த்தோன்னா அவருக்கு முன்னாடி ஓடணும். மெஜாரிட்டி 99% மக்கள் இப்படிதான் இருப்பாங்க. நம்ம வந்து யாரோ ஒருத்தவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற அந்த நீடு வந்து நமக்கு இருக்கு. பேசிக்லி நமக்கு அந்த ஸ்லேவ் மென்டாலிட்டி எல்லா ஹியூமன்ஸுக்கும் உண்டு. ஹிட்லர் ஒரு ஃபேமஸான ஒரு கோட் அவர் சொன்னதா சொல்லுவாங்க, அது உண்மையாக அவர் சொல்லியிருக்காரான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கிடைக்கல. ஆனால் நான் படித்த ஒரு விஷயம் என்னன்னா, த க்ரௌட் இஸ் லைக் அ உமன், இட் லைக்ஸ் டு பி டாமினேட்டட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ ரொம்ப தவறான ஸ்டேட்மெண்ட். இட் லைக் அ உமன் சொல்கிறலாம் ரொம்ப தவறான ஸ்டேட்மெண்ட். பட் அதோட பாயிண்ட் என்னன்னா, த க்ரௌட் லைக்ஸ் டு பி டாமினேட்டட். ஸோ ஸ்டேஜ்லலாம் பவர்ஃபுல்லாக ஏறி எல்லாத்தையும் அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறது இருக்கு பாருங்க. ஸோ எப்போவுமே பெரும்பான்மையான மக்கள் இவர் தான் என் தலைவர், என்னோட வழி நடத்தி கொண்டு போவார், இவரு பின்னாடி தான் நான் போகணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ பெரியாரிஸ்டுகள் தங்களை பெரிய அறிவாளிகள் நினச்சிக்கிட்டு எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்குள்ளேயும் இந்த அடிமைத்தனம் இருக்கு.
ஏதோ ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் எனக்கு வேணும், எல்லாத்துக்குமான சொல்யூஷன். எப்படி ஒரு கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா பைபிள் எல்லா சொல்யூஷனும் இருக்கு, இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டோம்னா குரான்ல எல்லாமே இருக்கு, ஹிந்துஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கீதால எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இவங்க வந்து எல்லாமே பெரியாரிசம்குள்ள இருக்கு, அந்த கான்செப்டுக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ எப்படி அவங்களுக்கு ஒரு கான்செப்டுக்கு கீழே அடிமையா இருக்காங்களோ இவங்க இன்னொரு ஐடியாவுக்கு கீழே அடிமையா இருக்காங்க. இது பேசிக் ஹியூமன் நேச்சர் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன, ஓகே இது எல்லாத்தையும் நம்ம ஓரமாக வச்சிடலாம். நமக்கு பிரச்சனை எங்கிருந்து வருதுன்னா இவங்களோட பாஜக எதிர்ப்பும் ஓட்டையா இருக்கு. இன்னைக்கு காலையில் நம்ம பேசிட்டோம், தங்கம் தென்னரசு அவர்களோட ஸ்பீச் பற்றி பேசிட்டு இருந்தோம். பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றது பெருமை அப்படின்றாரு. ஆமாம், ஆக்சுவலாக என்னன்னா பிரதமர் அவர்கள் அப்படின்னு சொல்றதை விட பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றது பெரிய ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பாரதம் அப்படின்ற வார்த்தையை அவங்க எப்படி சொன்னாங்க, இந்திய ஒன்றியம். இந்திய ஒன்றியம் இன்னைக்கு பாரதமா மாறி இருக்கு. இந்தியாவை கூட மாறல, ஆமா பாரதமா மாறி. ஆமா, இந்தியாவா மாறி இருந்தா கூட சரி, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆக்சுவலா இந்திய ஒன்றியம் பார்த்தோம்னா இன்னைக்கு பாரதமா மாறி இருக்கு. விட்டா அடுத்தது அகண்ட பாரதமா கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணி தான் வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாம் சங்கி ஆயிருப்போம். ஒரே ஸ்ட்ரெச்ல நம்ம எல்லாமே சங்கி ஆயிருப்போம். இதுவே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ பாரதம்னு யூஸ் பண்ணியிருந்தாருன்னா முழு சங்கியாக மாறிட்டார் எடப்பாடி அப்படின்ற ஒரு நரேட்டிவா ஈஸியாக இவங்களால செட் பண்ணியிருக்க முடியும். ரைட். ஸோ நடக்கக்கூடிய இந்த விஷயம் என்னன்னா, அப்போ நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்த்துக்கலாம். பிஜேபி அப்படின்ற பார்ட்டி இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த பார்ட்டியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் திமுக இருக்காங்க அப்படின்ற பாயிண்ட்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே சாதாரணமாக உட்காந்துட்டு மைனாரிட்டிஸாக இருக்கலாம், மற்ற பாஜக எதிர்ப்பாளர்களாக இருக்கலாம், அவங்களாம் நினச்சிட்டு இருக்க விஷயம் என்னென்னா ஏதோ பயங்கரமாக எங்கள் திமுக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, ப்ரோ காங்கிரஸ் மைண்ட் செட்டோடு இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஏதோ திமுக மிகப்பெரிய ஒரு பாஜக எதிர்ப்பு கட்சி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. டெய்லி நியூஸை கன்சியூம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மாதிரியான இம்ப்ரெஷன் ஏற்படுது. ஆக்சுவலாக நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான தடயங்களை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் நிஜமாவே இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த. ஸோ இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸில் பாஜகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் திமுக பண்ணல. பாஜகவை எதிர்த்து நிறைய பேசிட்டு இருக்காங்க, ஆனா பாஜகவுக்கு டேமேஜ் ஏற்படக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யல அவங்க. ஸோ பேசுறாங்க, செய்யல, டாக் தான் போயிட்டு இருக்கே தவிர ஆக்ஷன்ல எதுவும் நடக்கல. அதுல ரொம்ப அவங்க தெளிவா இருக்காங்க. இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது திமுக எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு கிடையாது. ஏன் அப்படின்னா அவரு பிஜேபியோடைய மோடி அப்படின்றத விட இந்திய நாட்டினுடைய பிரதமர் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவரு இந்தியாவை வந்து ஆள்றாரு, அப்போ எல்லா மாநிலத்துக்கும் போகக்கூடிய உரிமை இருக்கு, எல்லா மாநிலமும் வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பார்வையும் அவருக்கு வேண்டும். அது இன்னைக்கு மட்டும் இல்லை, அந்த கருபலுன்றப்பையும் அதுதான் நான் சொல்ல வரேன். அன்னைக்குமே எனக்கு அதுதான் நெருடலா இருந்துச்சு. ஏன்னா ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர், நீங்க அவர் எப்படி வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? ஸோ யார் ஆட்சி செய்தாலுமே வந்து இங்க ஒரு திட்டம் தொடங்கப்படுது அப்படின்னா அவர் தான் வந்து தொடங்கி வைக்க போறாரு. அவர் இங்க ஒரு பிரச்சனைனா நீங்க அவர்கிட்ட தான் போய் சொல்ல போறீங்க, அவர் உங்ககிட்ட தான் கேட்க போறாரு. இது வந்து ஒரு கவர்னன்ஸ் நடக்குது இல்லையா? ஸோ இது புரிஞ்சிக்காம நான் கருப்பலன் விட்டுட்டேன் அப்படின்னு அன்னைக்கு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. எடப்பாடி அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு இவங்க கிட்ட கவர்மெண்ட் வரும்போது தெரியுது. ஸோ எல்லா வழியும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு கவர்மெண்ட் வரும்போது நீங்கள் கருப்பொடி காமிச்சு பாருங்களேன், எப்படி காமிக்க முடியும்? அது லாஜிக்கலாகவும் பண்ண முடியாது. இது ஒரு கவர்னன்ஸாவே அவங்க பார்க்கல. அன்னைக்கு வந்து வெறும் பிஜேபி எதிர்த்தா போதும், அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுத்தா போதும் அப்படின்ற ஒரு பார்வையிலே அணுகுறாங்களே தவிர ஒரு கவர்மெண்ட் நடக்குது இதுல அப்படின்றது பார்வையே அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அவங்களுக்கு இந்த நெருக்கடி. இன்னைக்கு இவ்வளவு கேள்விகள் அவங்களை நோக்கி எழுது அப்படின்னா ஸோ அன்னைக்கு அவங்க புரிஞ்சுக்காம பண்ணிட்டாங்க அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி நான் எப்படி பார்க்குறேன்னா, இங்கே நான் வந்து உங்களை கருப்பு பொருள் விடுங்கலாம் எதுவுமே சொல்லலை. எனக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது, நீங்கள் விட முடியாது. அன்னைக்கு நீங்கள் ஏன் விட்டீங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அன்னைக்கு நீங்கள் அரசியல் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது, அதுவும் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீங்கள் பாரத பிரதமர்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. உங்களோட ஸ்டாண்ட் என்ன? இந்திய ஒன்றியம் தானே உங்களோட ஸ்டாண்டு. நான் அதை ஏற்றுக்கல. இந்தியன் யூனியன் அப்படின்ற கான்செப்ட்லாம் நான் ஏற்றுக்கல. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஆனால் இவங்க இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு பாரத பிரதமர்னு இன்னைக்கு சொல்ல வேண்டிய தேவை ஏன் ஏற்படுது? நீங்கள் நார்மலாக சொல்லுங்கள், இந்திய ஒன்றியத்தோட பிரதமர்னு நீங்கள் பேசுங்க, அதானே உங்கள் ஸ்டாண்டு. உங்கள் ஸ்டாண்டில் தெளிவாக இருங்க. ஏன் ஸ்டாண்ட் அது இல்லை, உங்கள் ஸ்டாண்ட் அது தானே, அதை தெளிவாக இருங்க. ஸோ இன்னைக்கு திடீர்னு இப்போ எலெக்ஷன் அடுத்த வருஷம் வருது, மோடி அவர்கள் இங்கே வராரு, நீங்கள் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு இறங்கி போக வேண்டிய தேவை ஏன்? ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நிலைப்பாட்டில் ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்டாண்ட் இல்லை. அன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அரசியலுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நான் என்ன சொல்வேன்னா, டெஃபினட்டாக சென்டர் வந்து
நிறைய மிஸ்டேக்ஸை வந்து பண்ணுறாங்க. அது காங்கிரஸ் பார்ட்டி ஆட்சி பண்ணும்போதும் சரி, இப்போ பிஜேபி பண்ணும்போதும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போவுமே நம்மளோட பவர்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட பிளான். நீட்டை கொண்டு வரதா இருக்கலாம், மொழியை உள்ளே கொண்டு வரதா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி டாக்ஸேஷனில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான இஷ்யூஸ் எடுத்து நீங்கள் அப்போஸ் பண்ணணும். பிரதமருக்கு கருப்பு பலூன் விடுறதெல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் இஷ்யூஸ் எடுத்து நீங்கள் ஸ்ட்ராங்காக அட்ரஸ் பண்ணுங்கள். பட் அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு அடையாள ரீதியான ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறீங்க, பலூன் விடுறது, இந்த மாதிரி பண்ணுறது. ஆனால் இஷ்யூஸை அட்ரஸே பண்ணல. நீங்கள் அப்போ என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொன்னீங்களோ அந்த பிரச்சனைகள்லாம் இப்போவும் இருக்கு. இப்போ உங்களுக்கு பலூன் கூட விட முடியலன்னா, பிரச்சனையும் அட்ரஸ் பண்ண முடியல, பலூனை கூட விட முடியல. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க தள்ளப்படுறீங்க. இதுதான் பிரச்சனைன்னு பாக்குறேன். எனக்கு மோடி அவர்களை நீங்க எதிர்த்து பேசணும்னா நான் சொல்லவே இல்லை. இஷ்யூஸை நீங்க அட்ரஸ் பண்ணுங்க, அதை செய்யுங்க, கரெக்டா செய்யுங்க. இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாட்டில் கிட்னி திருட்டு போயிட்டு இருக்கு. சாரி, திருட்டு இல்லை, அது முறைகேடு அப்படின்னு மாசு அவர்கள் சொல்லியிருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்தில் விசைத்தறி தொழிலாளர்கள் தங்களுடைய வறுமை காரணமாக கிட்னியை விற்று வாழக்கூடிய நிலைக்கு வந்து இப்பொழுது தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மாசு அவர்கள் கூட மறுக்கலை. ஸோ தொடர்பாக நாங்கள் குழுக்கள்லாம் போட்டிருக்கோம். சம்பந்தப்பட்ட 2 மருத்துவமனைகளுக்கு சிறுநீரக அறுவை சிகிச்சைக்கான அந்த லைசன்ஸை நாங்கள் ரத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு மாசு அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ திருட்டு கிடையாது இது. டெக்னிக்கலி இது திருட்டு கிடையாது. நானும் கூட அதை ஒத்துக்கிறேன். டெக்னிக்கலி பார்த்தோன்னா இது திருட்டு கிடையாது. ஏன்னா வந்து உடையவங்களுக்கு தெரியாமல் இருந்தால் தான் திருட்டு. ஸோ அவங்களே கன்சர்ன் பண்ணி அதை எடுக்கும்போது முறைகேடு அப்படின்ற அந்த டெக்னிக்கலான வார்த்தையை அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? டெக்னிக்கலும் அது திருட்டு தான் பிரபு. இப்போ லெட்ஸே இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து வேலை பார்க்குறேன்னு வச்சுப்போம். நான் கொடுக்கக்கூடிய சர்வீஸோட ஒர்த்து வந்து 1000 ரூபான்னு வச்சுப்போம். ஆனால் நீங்கள் எனக்கு 500 ரூபா கொடுக்குறீங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிடுறீங்க, கேப்ரியல் 500 ரூபா தான் உனக்கு நான் பே பண்ணுவேன், நீ வந்து எனக்கு டெய்லி 1 hour ஒர்க் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிடுறீங்க. ஆனால் டெக்னிக்கலாக பார்க்கும்போது நான் விருப்பப்பட்டு தான் 500 ரூபா வாங்குறேன், நீங்களும் 500 ரூபா கரெக்டாக பே பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் என்ன வச்சு என்ன பண்ணுறீங்க எனக்கு தெரியாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாவை என்கிட்ட இருந்து நீங்கள் திருடுறீங்க. ஸோ என் உழைப்பை நீங்கள் சுரண்டுறீங்க. அப்போ அது பேர் என்ன? அதுவும் திருட்டு தான். ஸோ இப்போ கம்யூனிஸ்டுகள்லாம் பேசுவாங்க இல்லையா, தொழிலாளர்களோட உழைப்பை முதலாளிகள் சுரண்டுறாங்க. தொழிலாளர்கள் தெரிஞ்சுதானே கையெழுத்து போட்டு தானே போகிறாங்க வேலைக்கு. அப்போ நீ ஏன் அதை சுரண்டல்ன்றீங்க? தெரிஞ்சோ தெரியலனாலோ என்ன யூஸ் பண்ணி நீ தேவையில்லாமல் அநியாயமாக நீ ப்ராஃபிட் எடுக்கிறனா நீ என்னை திருட தான் செய்கிற, என்னோட உழைப்பை நீ சுரண்டுற. அப்போ அதே தான் இங்கேயும். இங்கே ஒரு ஏழைக்கு வறுமை இருக்குது, அவன் எங்கே போவான் பாவம். ஸோ அவனோட வறுமையை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திருடுறீங்க. இது பேர் திருட்டு தான். நீங்கள் அவன் கிட்னியை விற்கிறான்னா என்ன அந்த கண்டிஷனில் நீங்கள் அவனை புஷ் பண்ணுறீங்கன்னா எப்படி? அது ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் ப்ரெஷர் போடுறீங்க, கடைசியில் கையில் பணமே இல்லை, அப்புறம் அவன் கிட்னியை விற்றுட்டு போகிறான். அநியாய விலைக்கு நீங்கள் அவனோட கிட்னியை விலைக்கு வாங்குறீங்க. ஓகே, இது சுரண்டலோட உச்சம்ங்க. அது அவனோட உடம்பையே நீங்கள் சுரண்டி எடுக்கிறீங்க. இது எப்படி திருட்டு இல்லாமல் இருக்கும்? அதனால் நம்ம இதுவும் சாலிடான திருட்டு, ரொம்ப மோசமான திருட்டு. இந்த திருட்டில் ஈடுபட்டவங்களெல்லாம் கடுமையாக டீல் பண்ணணும். இது முன்னாடி வந்து இது அவர் மாசு அவர்கள் சொல்லும் பொழுது அதிமுக ஆட்சியில் நடந்துட்டு இருந்தது. ஸோ அப்பொழுது அவங்க நடவடிக்கை சரியாக எடுக்காமல் விட்டாங்க. அதனுடைய கண்டினியூட்டி தான் இப்பொழுது தொடர்ந்துகிட்டு இருக்கு. நாங்கள் வந்து எங்களுடைய குழுக்கெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம், விசாரணைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், லைசன்ஸ்லாம் ரத்து பண்ணியிருக்கோம். ஸோ மேற்கொண்டு கடுமையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் அப்படின்ற உத்தரவாதத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் கொடுத்துருக்காரு. ஆமாம், அதிமுக ஆட்சியில் சரியான நடவடிக்கை எடுக்கல, அதனால நடந்தது. இப்போ நடவடிக்கைலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்தனால இப்போ 4 வருஷம் கழிச்சு இப்போ திருப்பி நடந்துட்டு இருக்கா? இப்போ 4 வருஷம் கழிச்சு இது நடக்குதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்கள் எதுவும் பண்ணல அப்படின்றதானே இது காட்டக்கூடிய விஷயம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை ஒழுங்காக செஞ்சுருந்தீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. ஸோ பிரச்சனையே என்னன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணல, அதனால தான் நீங்கள் நடக்குது. இப்போ நீங்கள் ஏன் கையில் எடுக்கிறீங்கன்னா இது ஒரு இஷ்யூவாக மாறி இருக்கு. நீங்களா ப்ரோஆக்டிவாக ஆக்ஷன் எடுக்கல, இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறி சொசைட்டியில் இன்னைக்கு ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இதை பேசுகிறாங்க. பேசும்போது வேறு வழி இல்லாமல் இப்போ நீங்கள் கையில் எடுக்கிறீங்க, நீங்கள் ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கிறீங்க. நீங்கள் அதிமுக ஆட்சியிலேயே இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா டே 1 எடுத்துருக்கணும்ல. சரி, அதிமுக ஆட்சியில் சரியில்லைங்க, நம்ம இப்போ பவருக்கு வந்துட்டோம், முதல்ல நீங்கள் இதுதானே க்ரஷ் பண்ணியிருக்கணும். இந்த 4 வருஷம் இப்போ ஏன் இது நடந்துட்டு இருந்தது? ஏன் இப்போ தான் உங்களுக்கு தெரியுது? அப்போ ஸோ அப்போ நீங்கள் ஒன்றும் பண்ணல, நீங்கள் அமைதியாக இருந்திருக்கீங்க, அதனால இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால எப்போ பாரு. அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய அமைச்சருடைய திமுக எம்எல்ஏவுடைய மருத்துவமனை அப்படின்றது இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயமா. ரைட் இதில் புரோக்கர் வேலை பார்த்தவரும் திமுக நபர். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது அதான் அரசியல் எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. நல்ல காரியம் பண்ணக்கூடியவங்களுக்கு அரசியல் யூஸ் ஆகுதா, மோசமான காரியங்கள் பண்ணக்கூடியவங்களுக்கு அரசியல் யூஸ் ஆகுதா? ஸோ அரசியல் அப்படின்ற அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணி யாரெல்லாம் இங்கே சர்வே ஆகிட்டு இருக்காங்க, என்ன செய்ய அவங்க அந்த அரசியல் அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான். தவறான இடங்களில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இருக்கும். எங்கெல்லாம் மோசமான விஷயங்கள் நடக்குதோ அங்கே எல்லாமே பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இருக்கும்.
உங்கள் வீட்டு பக்கம் நீங்கள் டாஸ்மாக் போனீங்கன்னா அங்கே பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இருக்கும், அதுக்கு பின்னாடி அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அதே மாதிரி இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் மோசமான விஷயங்கள் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் இருக்கும்போது மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க, மக்களை தான் அவங்க சுரண்டுவாங்க. ஸோ இங்கேயும் அதே தான், ஏழை மக்களை சுரண்டிருக்கீங்க. உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனுக்கு எவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது. சும்மா 3-4 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் அசால்ட்டாக வாங்குறீங்க, கேட்டால் திருட்டு இல்லைன்றீங்க. அவங்களோட அப்ரூவலோட தான் நாங்கள் பண்ணோம், அதனால திருட்டு இல்லை, முறைகேடு. எப்படி அசால்ட்டாக நீங்கள் சொல்கிறீங்க? இது எவ்வளோ பெரிய திருட்டு, ஒருத்தனோட உடம்பு. அப்போ அதை கூட நீங்கள் விட்டு வைக்கல, ஒரு ஏழையோட உடம்பை கூட விட்டு வைக்கல. அந்த அளவுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். கேட்டால் நம்ம வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டேட் நம்ம தான், வளர்ந்த ஸ்டேட் நம்ம தான், பயங்கரமாக எக்கானமிலாம் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு அமெரிக்கா ஈக்குவலாக போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. அதெல்லாம் சும்மா ஜோக்குக்கு சொல்ல இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பேசுறாங்க. ஆமாம், அமெரிக்கா அளவுக்கு நம்ம மற்ற மாநிலங்களோடு நம்மள ஒப்பிடவே கூடாது. அமெரிக்காவோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், ஓகே, மற்ற மாநிலங்கள்ன்றது அது கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வந்து வெளிநாட்டு நாடுகளோட தான் கம்பேர் பண்ணணும் இந்தியாவை. அதையும் தைரியமா பண்றாங்க. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் மாதிரி நம்ம வளர்ந்துருக்கோன்றாங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க இருக்குன்றாங்க. இந்த மாதிரி டயலாக் பேசிட்டு இருக்காங்க. ஸ்காட்லாந்து யார்டு வரும்போது நிறுத்தி இருக்கணும், அந்த ஒப்பீடு வரும்போது நிறுத்தி இருக்கணும். ஆனா இங்க நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாழ்றதுக்கு அவங்க கிட்னியை வித்துட்டு இருக்காங்க. அந்த கண்டிஷன்ல நீங்க மக்களை வச்சிருக்கீங்க. இவங்களுக்கு 1000 ரூபாய் மாசம் மாசம் காசு தேவைப்படுது. ஏன்னா அந்த 1000 ரூபாய் இல்லைன்னா அந்த மக்களால் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ மாசம் மாசம் 1000 ரூபாய் நம்ம கொடுக்கணும். இந்த 1000 ரூபாய் எங்கிருந்து வருது? மிடில் கிளாஸை சுரண்டி எடுக்கிறீங்க, மிடில் கிளாஸ் அப்படியே கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்ணி எடுக்கிறீங்க. அந்த பணத்தை லோவர் மிடில் கிளாஸ் மக்கள்கிட்ட போய் நீங்க கொடுக்குறீங்க. ஏன்னா அவங்ககிட்ட நீங்க 1000 ரூபாய் கொடுக்கலன்னா புரட்சி பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரமே கிடையாது. இல்லை, நாளைக்கு அவங்களுக்கு இந்த கண்டிஷனில் இருக்காங்க, அவங்க நாளைக்கு வெடிச்சிடும். ஸோ அவங்கக்கிட்ட 1000 ரூபா கொடுத்து சுச்சுவேஷனை காம் பண்ணுறது, இதை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமை வச்சுக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசுகிறோம். ஏதோ உலகத்திலேயே மிகப்பெரிய மாநிலமாக நாங்கள் வளர்ந்துட்டோம், $1 trillion எக்கானமி, நம்பர்ஸு, மார்க்கெட்டிங்கு, ஸ்ட்ராட்டஜி, தனிநபர் வருமானம் வேற உயர்ந்துருச்சு இந்தியாவுடைய தமிழ்நாட்டில். என்னெல்லாமோ சொல்கிறாங்க. கடைசியில் ஆனால் கிட்னி முறைகேடு, நம்ம அமைச்சர் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா கிட்னி முறைகேட்டில் தான் வந்து நிற்குது நம்ம மக்களோட கண்டிஷன். நேற்று அதிமுக கேம்பெயினில் உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு சொல்லிட்டு புது கேம்பெயினை வந்து அவங்க தொடங்கியிருக்காங்க. ஒரு பேம்ப்ளெட் வச்சுட்டு வீடு வீடாக வந்து போக போகிறாங்களாம். ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி திமுக வீடு வீடாக போயிட்டு இது பண்ணுறாங்களோ அது போல் வந்து அவங்க உறுப்பினர் சேர்க்கை பண்ணுறாங்க. ஆனால் இவங்க உறுப்பினர் சேர்க்கைலாம் பண்ணல. ஒரு பேம்ப்ளெட் வச்சுட்டு எந்தெந்த திட்டம்லாம் உங்களுக்கு நிறைவேறி இருக்குது அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட மதிப்பெண், திமுக அரசுக்கு எவ்வளோ மதிப்பெண் நீங்கள் போடுவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க சேகரிக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை நேற்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஓடிபிலாம் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நாங்கள் ஓடிபி அரசு கிடையாது, நாங்கள் ஓடிபிலாம் வாங்க மாட்டோம், அது எங்கள் வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரணியில் தமிழ்நாடு காப்பி அடிக்கப்பட்டிருக்கா? காப்பி அடிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத விட அது ஒன்றும் அப்படி காப்பி அடிக்கிறதுக்கு பெரிய மாஸ்டர் கான்செப்ட்லாம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்தளவில் டிஎம்கேவுக்கு அப்போசிஷனாக நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்ற அந்த இமேஜை கிரியேட் பண்ணணும். டிஎம்கே என்ன பண்ணுறாங்கன்னா டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படின்ற நரேட்டிவை செட் பண்ணுறது தான் அவங்க விருப்பப்படுறாங்க. ஸோ அந்த நரேட்டிவை இங்கே நாங்கள் தான் டாமினண்ட்டான எதிர்கட்சி அப்படின்ற அந்த நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கரெக்டாக எஃபெக்டிவாக இருக்குமா அதெல்லாம் தாண்டி ரெகுலராக அவங்க திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் 8 months டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்ற அந்த ஸ்ட்ராங்கான அந்த நரேட்டிவ் ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படி ஸ்ட்ராங்கான ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் செதறாது, அது டிவிகேவுக்கு என்டிகேக்கு போகிறது கம்மியாகும். ஸோ அதை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். ஸோ அதனால் தொடர்ச்சியாக அவங்க திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த லாஸ்ட் ஒரு 3 months இந்த விஷயத்த பண்ணாங்க. இப்போ ஃபியூச்சர்லேயும் அதை அக்ரெசிவாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ இதோட நோக்கம் அதுதான் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அவங்க ஒன்று பண்ணாங்கன்னா குயிக்காக அடுத்தது நானும் அதுக்கு ரெஸ்பான்ஸுக்கு வேற ஒரு விஷயம் பண்ணுவேன். அது பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா இதுதான், டிஎம்கேவை நாங்கள் டைரெக்டாக சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அதை கொண்டு போகிறாங்க. டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு அந்த நரேட்டிவை நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகாது. ஸோ அதுதான் ஏடிஎம்கேவோட ப்ரைம் டார்கெட். இப்போ ஓகே, மக்கள் கேள்விகள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எம்ஆர் தக் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸ்டாலின் ஒரு வாரிசு, எடப்பாடி பழனிசாமி வாரிசு கிடையாது, இவர்களில் யார் சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க முடியும்? உங்கள் கருத்தை சொல்லுங்கள் கேபி. என்னை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து மாற்று அரசியல் வேணும், தமிழ்நாட்டில் ஒரு மாற்று வேணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில் 2 திராவிட கட்சிகளுமே வேண்டாம் அப்படின்றது தான் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். ஆனால் இவர் கேட்கக்கூடிய கேள்வி வேற. இவங்க 2 பேரில் யார் பெட்டர், இபிஎஸ்ஆ எம்கே ஸ்டாலினா அப்படின்ற ஒரு கேள்வி அவர் கேட்குறார்.
இவங்க 2 பேரோட ஒப்பிடும்போது நான் இபிஎஸ் நான் சொல்லுவேன். அதுக்கான காரணம் ஃபர்ஸ்ட் என்னன்னா நிர்வாகம், அதெல்லாம் நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே ஒரு பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, யார் கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு அவசியமான ஒரு பாயிண்ட். ஸோ இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் கீழே இருந்து கஷ்டப்பட்டு அவர் மேலே வந்திருக்கார். ஸோ அவரோட சொந்த உழைப்பை யூஸ் பண்ணி, சொந்த டேலண்ட்ஸை யூஸ் பண்ணி அவர் பவருக்கு வந்திருக்கார். அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் அது ரொம்ப அவசியம். ரெண்டாவது, டிஎம்கேவை பொறுத்தளவில் இப்போ இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா, ஃபேமிலி பாலிடிக்ஸ் ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ ஃபேமிலி பாலிடிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கும்போது பார்த்தோன்னா, ஒருத்தர் இருப்பார், அவருக்கு கீழே ஒரு 3 பசங்க இருப்பாங்க, அப்புறம் மாமா மச்சான் அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. செகண்டு, தேர்டு, ஃபோர்த் ஜென்ரேஷன் போகும்போது இந்த நம்பர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். கீழே பார்த்தோம்னா அந்த ஃபேமிலி ஹைரார்க்கிக்குள்ளே ஏகப்பட்ட பேர், 100கணக்கான பேர் உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க உள்ளே வர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, அவங்க எல்லாருமே டைரெக்டாக பொலிட்டிக்ஸ்குள்ளே வர மாட்டாங்க. பொலிட்டிக்ஸ் ப்ளே பண்ணுறது சில அரசியல்வாதிகள் ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் பேக்ல இருந்து ஏகப்பட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தோம்னா பயங்கர அக்ரெசிவாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பவர்ஃபுல்லாக பின்னாடி இருப்பாங்க. நம்ம அவங்களை எலெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் அவங்க பின்னாடி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு ஆபத்து அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அதிமுகவில் அந்த விஷயம் பெருசாக இல்லை, இந்த அளவுக்கு இல்லை. ஸோ அந்த வகையிலையும் இபிஎஸ் அவர்கள் வந்தாருன்னா அவர் கரெக்டு தப்பு அப்படின்றதெல்லாம் தாண்டி, இபிஎஸ் எலெக்ட் பண்ணிங்கன்னா பவர் இபிஎஸ் அவர்கள் கண்ட்ரோலில் இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம பார்க்கும்போது அவர் கண்ட்ரோலில் தான் மெயின்லி ஸ்டேட் இருக்கும். பட் இங்கே அப்படி இருக்காது. ஸ்டாலின் அப்படின்ற ஒரு நபர் ஃப்ரண்ட்டில் இருந்தாலும் பின்னாடி ஏகப்பட்ட ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு பவர் சென்டர் நிறைய மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் இருக்கும். அவங்களுக்குலாம் டைரெக்டா பொலிட்டிக்கல் இமேஜ் கிடையாது, பேக்ரவுண்ட்ல இருந்து பயங்கரமா புஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான சில பேசிக்கான காரணங்கள் இருக்கு. அதுக்காக நான் வந்து இந்த 2 லீடர்ஸ்ல யாரை சூஸ் பண்ணணும்னு கேட்டால் நான் இபிஎஸ்ஸை சூஸ் பண்ணுவேன். இது போக டிஎம்கே கொஞ்சம் சிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு அது வந்து பிடிக்கும். சிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணணும், நகரங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். நகரங்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது நகரங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகும், நிறையா வாய்ப்புகள் கிரியேட் ஆகும். அது ஒன்று பொருளாதார டெவலப்மெண்ட்டை கொடுக்கும், ப்ரொக்ரெசிவாகவும் அது இருக்கும். நகரங்களில் பார்த்தோம்னா அந்த கேஸ்ட் ஹைரார்க்கிலாம் வீக்காக இருக்கும், இன்னும் கொஞ்சம் கூட மக்கள் வந்து ப்ராக்ரெசிவாக இருப்பாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக அந்த நகரமயமாக்கலில் எனக்கு விருப்பம் உண்டு. நிறைய பேருக்கு அது பிடிக்காது, அதில் எனக்கு விருப்பம் உண்டு. இந்த மாதிரியான சில பெனிஃபிட்ஸ் வந்து டிஎம்கே ஆட்சியில் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி இது நான் சொன்ன விஷயங்கள் வந்து பேசிக். அது பின்னாடி இருந்து மறைமுகமான ஃபோர்ஸஸ் வந்து கவர்மெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, ஆட்சியாளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சொந்த உழைப்பில் மேலே வந்து ஒரு தலைவரும் இருக்கணும். அது நியாயம் இல்லை, அடிப்படையான விஷயம். அது ரெண்டும் அங்கே இருக்குன்னு பார்க்குறேன். அடுத்த கேள்வி, கேபிஜி அப்படின்ற ஒரு ஐடியா இருந்து ஒருத்தர் போட்டிருக்காரு. நீங்கள் வந்து தாவேக்காவுக்கு ஐடியாலஜி இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் முன் வச்சுருக்கீங்க. ஸோ அதுக்கு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கான யங்ஸ்டர்ஸ் வந்து யாரும் ஐடியாலஜிலாம் பார்க்குறது கிடையாது. ஸோ அவங்க என்னென்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு பார்த்து மட்டும்தான் ஓட்டு போடுறாங்க. ஸோ ஐடியாலஜிக்கு இங்கே எந்த ரோலுமே கிடையாது. அதனால் அது இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு கட்சி வெற்றியடையும் தோல்வியடையும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார். அதான் அதில் நான் பார்த்ததில் அதில் இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஐடியாலஜி தேவையில்லைன்ற பாயிண்ட் கூட அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் இப்போ நம்ம முதல்ல கிளியராக புரிஞ்சுக்கணும். இப்போ இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் மாறி இருக்கோம்னா, ஐடியாலஜியே தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்கோம். ஃபுல்லாக கரப்ஷன் இருக்குது, இங்கே எந்த கட்சிகளுக்கும் எந்த சித்தாந்தம் கொள்கை எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது சித்தாந்தம் கொள்கையே தேவையில்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு காலத்தில் ஒரு 50-60 இயர்ஸ்க்கு முன்னாடி திராவிடன் மூவ்மெண்ட்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது, கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க மக்கள். ஏன்னா அப்போ சித்தாந்தம் அப்படின்ற விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக பேசப்பட்ட ஒரு காலகட்டம். கம்யூனிஸ்டுகள் ஒரு சைடில் சித்தாந்தம் பேசினாங்க, காங்கிரஸ் பார்ட்டியுமே ஸ்ட்ராங்காக அந்த அவங்களோட ஐடியாஸை புஷ் பண்ணாங்க. பட் இன்றைக்கி பார்த்தோம்னா ஓவராலாக பொலிட்டிக்ஸ்லேயே ஐடியாலஜி அப்படின்ற அந்த விஷயம் பெரும்பான்மையான கட்சிகளுக்கு இல்லை, 90% கட்சிகளுக்கு இல்லை. ஸோ அதை நார்மலைஸ் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக இப்போ மோஸ்ட்லி இதை ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா, விஜய் நம்ம அட்டாக் பண்ணும்போது, அரசியல் ரீதியாக நம்ம விமர்சிக்கும் போது டிவிகேவுக்கு ஐடியாலஜி இல்லை அப்படின்ற பாயிண்ட்டை தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும். மற்ற கட்சிகள் பற்றி பேசும்போது நம்ம கண்டுக்க மாட்டோம், ஏன்னா அவங்களுக்கு இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை நம்ம சொல்லும்போது டிவிகே நண்பர்கள் நிறைய நேரங்கள் வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்னன்னா, ஐடியாலஜிலாம் தேவையே இல்லைங்க. இப்போ திமுக கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன ஐடியாலஜி இருக்குது, எலெக்ஷனை ஜெயிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ஐடியாலஜி இருக்குது அப்படின்ற மாதிரி சாதாரணமாக சொல்லிடுறாங்க. முதல்ல நீங்கள் என்னத்தை புரிஞ்சுக்கணும்னா, அரசியல் மாற்றம் ஏற்படுத்துறதுக்கு ஐடியாலஜி தேவை.
திமுக அரசியல் மாற்றம் கொண்டு வந்தப்ப அவங்களுக்கு ஐடியாலஜி இருந்தது. காங்கிரஸ் பார்ட்டி அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்தப்ப அவங்களுக்கு ஐடியாலஜி இருந்தது. பெரிய பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படுத்தின எல்லாருக்குமே ஐடியாலஜி இருக்கும். ஸோ நீங்கள் நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஐடியாலஜி வேண்டாம், அதெல்லாம் ரைட்டு. அது பவருக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீ அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் ஓகே. அப்பயும் உங்களுக்கு ஐடியாலஜி தான் நல்லது, நல்லபடியாக நிர்வாகம் பண்ணுவீங்க. இன்னைக்கு திமுக நல்லபடியாக நிர்வாகம் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அவங்க ஐடியாலஜிலாம் கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால தான். பட் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியை வீழ்த்தி நீங்கள் பவருக்கு வரணும்னா, இந்த சிஸ்டம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா உங்களுக்கு ஐடியாலஜி தேவை. ஸோ ஐடியாலஜினா என்ன? ஐடியாலஜின்றது ஒரு காம்பஸ் மாதிரி. ஐடியாலஜிக்குள்ள நிறைய விஷயங்கள் புதைஞ்சிட்டு இருக்கு. ஒரு கட்சி எந்த டிரெக்ஷன்ல போகணும், என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்கணும், அந்த விஷயங்கள் எல்லாமே ஐடியாலஜிக்குள்ள தான் புதைஞ்சு கிடக்குது. ஸோ இப்போ தமிழ் தேசிய கட்சி திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இது தீர்மானிக்கிறது எது? ஐடியாலஜிக்குள்ள தான் அந்த விஷயம் இருக்கு. ஸோ திராவிடம் வேற, தமிழ் தேசியம் வேற. எனக்கு ஐடியாலஜி இருந்தால் தான் நான் திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது. எனக்கு ஐடியாலஜியே இல்லைன்னா என்னை எதுவுமே தடுக்காது. நான் போய் திராவிட கட்சிகளோட போய் நான் கூட்டணி வச்சிருவேன். ஸோ ஐடியாலஜிக்கு உள்ளதான் ஒரு கட்சி எந்த திசையை நோக்கி போகணும், என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கணும், இந்த கட்சியோட இலக்கு என்ன, எங்கே போய் சேரணும், இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஐடியாலஜிக்குள்ள தான் இருக்கும். கம்யூனிசம் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் இருக்கு. அந்த சித்தாந்தம், அந்த ஐடியாலஜியை பொறுத்தளவில் அவங்களோட இலக்கு என்ன? முதலாளித்துவ ஆட்சியை வீழ்த்தணும், தொழிலாளர்கள் கையில் பவர் வரணும், ஒரு தொழிலாளர் புரட்சி நடக்கணும், சோசியலிஸ்ட் ரெவல்யூஷன் கொண்டு வரணும். இது இந்த சித்தாந்தத்தோட இலக்கு. இது இப்போ தமிழ் தேசியம் அப்படின்ற ஐடியாலஜி எடுத்துக்கணும். அதோட இலக்கு என்ன? தமிழ்நாட்டில் தமிழர்கள் கையில் பவர் வரணும், ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் ரூல் இங்கே நடக்கணும். இன்னைக்கு தமிழர்கள் கையில் பெரிய அதிகாரம் கிடையாது. அதுதான் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இந்த ஐடியாலஜியோட இலக்கு என்ன? இங்கே பவரை கேப்சர் பண்ணணும் அப்படின்ற விஷயம். இது ஒரு கேபிட்டலிஸ்ட் கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். நேஷனலிசம்ன்றது முதலாளித்துவ அரசு தான். ஸோ இது கம்யூனிஸ்ட் அரசாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஐடியாலஜி தான் நீங்கள் எங்கே போக போகிறீங்க, எப்படி போக போகிறீங்க, எங்கே போய் சேர போகிறீங்க, அந்த விஷயங்களெல்லாம் தீர்மானிக்கும். உங்ககிட்ட ஐடியாலஜி இல்லைன்னா நான் எங்கே போகணுன்றது எனக்கு தெரியாது. எங்கே போகணுன்னு தெரியாமல் நான் இந்த ஓட்டை பிரிக்க போகிறேன், அந்த ஓட்டை பிரிக்க போகிறேன், எனக்கு இவ்வளோ % ஓட்டு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட ஐடியாலஜி இல்லை. ஐடியாலஜி தான் நீங்கள் ஐடியாலஜியை பேசியிருப்பீங்க. இன்னைக்கு திமுக காரங்களை பொறுத்தளவில் இன்னைக்குமே பாருங்க, அவங்க பிராமண எதிர்ப்பு பேசுவாங்க, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா அந்த காலத்தில் அவங்களுக்கு ஐடியாலஜி இருந்தது, இன்னைக்கு லைட்டாக இருக்கு. ஸோ ஐடியாலஜி இருக்கும்போது நீங்கள் 20% 30% ஓட்ஸை பற்றி பேசிட்டு இருக்க மாட்டீங்க, இஷ்யூஸ் பற்றி பேசுவீங்க, உங்கள் ஐடியாலஜி பற்றி பேசுவீங்க. என் ஐடியாலஜி இவனை எதிரியாக காட்டுது, ஸோ அதனால நான் அவனை அப்போஸ் பண்ணுவேன். கம்யூனிசம் முதலாளியை எதிரியாக காட்டுது, ஸோ நான் முதலாளியை அப்போஸ் பண்ணுவேன். தமிழ் தேசியம் சில பேரை எதிரியாக காட்டுது, ஸோ நான் அவங்கள அட்டாக் பண்ணுவேன். இது எல்லாமே ஐடியாலஜி தான் தீர்மானிக்கும். ஐடியாலஜி இல்லைன்னா நீங்கள் சிட்டிங் டக்கும்பாங்க பாருங்க, எங்கே போகிறது ஏன் ஒரு இடத்துல நடுவில் அப்படியே மாட்டி அப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க. உட்காந்துட்டு உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு விஷயமும் இருக்காது. ஐடியாலஜி இல்லைன்னா உங்களுக்கு அரசியல் செயல்பாடு இருக்காது, எந்த இடத்துல நீங்கள் ஸ்டாண்டே எடுக்க முடியாது. ஸோ அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டே நரேட்டிவ் மட்டும் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நாங்கள் 20, 30%, 40% வந்துருவோம் பாரு, சிஎம் அடிச்சு தூக்குவோம் பாரு, இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது. அதை தாண்டி உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால சொசைட்டியில் மாற்றம் வரணும்னா ஐடியாலஜி அவசியம். அந்த ஐடியாலஜிக்குள்ள மக்களை உள்ள கொண்டு வரணும். நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.